அன்பின் பரலோக பிதாவே, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. எங்களை இந்நாள் வரை காத்தவரே, என்றென்றும் காக்கிறவரே, உமக்கு நன்றி. எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்கு எல்லாவித பாதுகாப்பையும் கொடுத்து காப்பாற்றி வருகிறீர். நன்றி சுவாமி. அதே போல எந்நாளும் காத்தவரும் எங்கள் தலைவர்கள் நல்லபடியாக உம்முடைய பாதுகாப்பை பெற்று வாழும்படியாகவும் எங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்கும்படியாகவும் கிருபை செய்யும். கர்த்தாவே, அவர்களுக்கு எந்த விதத்திலும் தீமை அணுகாதபடிக்கு அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய பரிசுத்தமான பலத்த பாதுகாப்பை அவர்களுக்கு தந்தருளும். அவர்களுக்கு மாம்ச ரீதியான இவ்வுலக பாதுகாப்பையும் ஆவிக்குரிய பாதுகாப்பையும் தந்தருளும். எந்தவித பொல்லாப்பும் அவர்களுக்கு நேரிடாதபடிக்கும் அவர்கள் ஆரோக்கியத்துடனும் பலத்துடனும் மன ஆரோக்கியத்துடனும் மன சமாதானத்துடனும் அவர்கள் இருந்து எங்கள் தேசத்தை நல்வழிப்படுத்தும்படியாக நல்லபடியாக ஆளுகை செய்யும்படியாக கிருபை செய்தருளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் தேசத்தின் தலைவர்கள் எல்லோரும் சுவாமி உம்முடைய வார்த்தையினால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படியாய் கிருபை செய்யும். சிறிய பதவியில் இருந்தாலும் பெரிய பதவிகளில் இருந்தாலும் எந்த விதத்தில் அவர்கள் செயல்பட்டாலும் எங்களை ஆளுகை செய்கிற எல்லோரும் உம்முடைய வசனத்தை கை கொண்டு நடக்கும்படியாய் நீர் கிருபை செய்தரணும். நன்றி சுவாமி. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய வல்லமை பெரியது. நீர் பெரியவர். உம்முடைய திரு ரத்தத்தினால் கழுவி தேசத்தின் தலைவர்களை பாதுகாத்து வழிநடத்தும். உம்முடைய மேலான கிருபை எங்களை காப்பாற்றட்டும். எல்லாவித பொல்லாப்புக்கும் எல்லாவித தீங்குக்கும் நீங்களாக்கி விடுவியும். உண்மையே நம்பியிருக்கிறோம் சுவாமி. உண்மையன்று எங்களுக்கு வேறு கதி இல்லை என்பதை நினைத்தரலும். எங்கே போவோம், என்னத்தை தேடுவோம், எங்களை காத்துக்கொள்ளும். எல்லா பொல்லாப்பும் வரை எங்களை நீங்களாக்கி காத்துக்கொள்ளும். சர்வலோகாதிபதியே கிருபையாயிரும். உன்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.